இன்றைக்கு 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். எப்படி கேட்க வேண்டும், எப்படி பெற்றுக்கொள்ளும் விதமாக கேட்க வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆனால் வேதவசனம் சில காரியங்களை சொல்லுகிறது, நம்ம எப்படி கேட்க வேண்டும், கிடைக்கக்கூடிய வகையில் எப்படி நம்ம கேட்க வேண்டும். சும்மா எதையும் போய் கேட்டாலும் கிடைக்காது. எப்படி பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் கேட்க வேண்டும் அப்படிங்கிற டெக்னிக்கை நம்ம புரிந்து வைக்க வேண்டும். சில பிள்ளைகளுக்கு தெரியும், அப்பாட்ட எப்படி கேட்டால் கிடைக்கும், அம்மாட்ட எப்படி கேட்டால் கிடைக்கும்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் தெரியுமா? இப்போ சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு தொழில் ரகசியம். அது வெளியே தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் எதுவும் பெற்றோர் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும், அதனால் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தெரியும், அம்மாட்ட எப்படி கேட்டால் காரியம் நடக்கும், எப்படி ப்ளீஸ் பண்ணி கேட்கணும், எங்கே கெஞ்சணும் அப்படின்லாம் கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். அதே போல் ஆண்டவரிடத்தில் நம்ம டெக்னிக்கெல்லாம் நயவஞ்சகமாலாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு வழி தான், அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாசித்தோம், நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். இப்போ எப்படி கேட்டால் நமக்கு கிடைக்குமா? ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்டால் நம்ம கேட்கிறது கிடைக்கும். இது நம்ம ரெண்டு விதத்தில் எடுக்கலாம். எப்படின்னா, ஒன்று, அவருக்கு விருப்பமானதை நம்ம கேட்கணும். ஒன்று என்னது? அதான் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவருக்கு விருப்பமானதை கேட்கும் பொழுது அது நமக்கு சுலபமாக கிடைக்குது. ரெண்டாவது, அவருடைய சித்தத்தின்படி நடந்தால், அதாவது அவருடைய சித்தத்திற்கு செவி கொடுத்தால். கேட்டாலுங்கிறது ரெண்டு வகையில் நம்ம எடுக்கலாம், அப்படி தானே? கேள்வியை ரெண்டு வகையில் எடுக்கலாமா, எடுக்க முடியாதா? நீங்கள் எல்லாம் தமிழ் பண்டிதர்கள் தானே, சொல்லுங்கள். ரெண்டு வகையில் கேள்வி எடுக்கலாமா? ஒரு கேள்வி என்னது? ஒரு கேள்விக்கு ரெண்டு டெஃபினிஷன் இருக்கா இல்லையா? அதே தெரியாதா? நான் என்ன பண்ணுறது? சரி, தமிழ் கிளாஸில் கேள்வி ரெண்டு வகைப்படும். ஒன்று என்னது? கேட்குதல், ஹியரிங், கேட்குது. இன்னொன்று குவெஸ்டனிங், கேள்வி கேட்கிறது. ரெண்டு வகையில். ஒன்று என்னது? கேட்கறது. ஒன்று சொல்லும்படியாக கேட்கறது, அதை கேள்வி கேட்கறது, குவெஸ்டன் பண்ணுறது. ஒன்று ஹியரிங், ஒன்று ஆஸ்கிங். ஒன்று ஹியரிங், ஒன்று குவெஸ்டனிங். சரியா? ரெண்டு வகையில். அப்போது இந்த வகை இதில் அந்த பேட்டர்னில் நம்ம பார்க்கும் பொழுது, ஒன்று ஆண்டுடைய விருப்பத்தின்படி நம்ம நடக்கிறது, ஒன்று ஆண்டுடைய விருப்பத்தின்படி கேட்கிறது. ஒன்று, ஏசப்பா உங்களுக்கு விருப்பமானதை நான் கேட்டிருக்கிறேன், உங்களுக்கு இது பிடிக்கும் அதனால நான் கேட்டிருக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது, அவருடைய சித்தத்துக்கு செவி கொடுத்தால் நம்ம கேட்பதெல்லாம் கிடைக்கும். ரெண்டு வகை. சரியா? ஒன்று, அவருடைய விருப்பத்தின்படி நம்ம கேட்கணும். ரெண்டாவது, அவருடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து நம்ம கேட்கும் பொழுது எல்லாம் கிடைக்கும். அவருடைய சித்தம் செய்து நம்ம கேட்கும் பொழுது எல்லாமே கிடைக்கும். இப்போ சித்தத்தின்படி செய்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்களில் ஒருவர் தான் சகரியா எலிசபெத். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 80 வசனம் இருக்குது. அந்த 80 வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. அதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, சகரியா எலிசபெத்துக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய குறை, அவங்களுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் சகரியா எலிசபெத்தை போல நீதிமான்கள் ஒருத்தர் இந்த உலகத்தில் இல்லை. எடுத்தீங்கன்னா அந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். லூக்கா 1:5-6. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து.
அவர்கள் இருவரும், 6வது வசனத்தை பாருங்க, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்போ இவங்க 2 பேரும் ஆண்டவருக்கு ரொம்ப கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தின்படி வாழுகிறவர்கள். இப்படிப்பட்ட சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு பெரிய குறை. என்ன குறை? அவங்களுக்கு பிள்ளை இல்லை. பாருங்கள், உலகம் எவ்வளவு கேவலப்படுத்தும். நீ தான் பெரிய சர்ச்சில் பயங்கரமாக இருக்க, பயங்கரமான காரியங்கள் எல்லாம் செய்கிற, உனக்கு ஏன் இப்படிப்பட்ட குறை? ஆசாரிய வகுப்பில் ஒரு ஆசாரியன் சகரியா, சர்ச்சில் நம்பர் 1 பிளேஸில் இருக்கக்கூடியவன் சகரியா. எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு ஸ்திரீ. 2 பேருமே கிட்டத்தட்ட ஊழியக்காரங்க மாதிரி தான். சரியா? 2 பேருமே ஆண்டவரால் நடத்தப்படுகிற ஒரு தம்பதியினர். இவர்களுக்கு ஒரு பெரிய குறை. அப்போ ஒரு நாள் தேவதூதன் வந்து சொல்லுகிறான், சகரியாவே, நீ கேட்டது உனக்கு நிறைவேற போகுது. எப்போ கேட்டாரோ தெரியாது. இவங்க 2 பேரும் வயசானதுக்கு அப்புறம் தேவதூதன் என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். ஒருவேளை மேரேஜ் ஆகி ஸ்டார்டிங்கில் கேட்டிருப்பாங்க, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு. ஆனால் எப்போ கிடைக்குது? அவங்க 2 பேருக்கும் வயசானதுக்கு அப்புறம். அவங்களே அவங்க வாயால் சொல்லுகிற பாருங்க. 18ஆம் வசனத்தில் தேவதூதன் வந்து சொன்னதுக்கப்புறம், உனக்கு ஆண்டவர் ஒரு குமாரனை தரப்போகிறார், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாகன்னு சொல்லுகிறார். எல்லாரும் கவனிங்க. உனக்கு ஆண்டவர் ஒரு குமாரனை தருவார், அவனுக்கு என்ன பெயரிடணும்? யோவான் என்று பெயரிடணும். அப்படி சொல்லும்போது 18ஆம் வசனத்தை சகரியா சொல்லுங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளுமாய் இருக்கிறாள் என்றான். அப்போது சகரியாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? எனக்கும் வயசாச்சு, என்னுடைய மனைவிக்கும் வயசாச்சு, இப்போ வந்து தேவதூதன் சொல்லுகிறீரே அப்படின்னு சொல்லி ஒரு நக்கல் கலந்த ஒரு பாஷையில் தேவதூதன்ட்ட சொல்கிறான். அப்போ தேவதூதன் சொல்கிறாரு, நான் மெனக்கெட்டு ஆண்டவரால் அனுப்பப்பட்டு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உனக்கு இப்படி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறேன். நீ இதை செய்யாததுனால, இதை நம்பாததுனால நான் சொன்ன இந்த தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும், அதாவது என்ன? உனக்கு ஆண்டவர் ஒரு குமாரனை தருவார், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய். இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறது வரைக்கும் உன்னால் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. வாயை ஷட் பண்ணியாச்சு, அடைச்சாச்சு. அப்புறம் தகுந்த காலம் வந்த பொழுது, காலம் நிறைவேறின பொழுது எலிசபெத்து ஒரு குமாரனை பெற்றார். அப்போது சொந்தக்காரங்கள்லாம் வந்து, இதுவரை வராத உறவினர்கள்லாம் இப்போ வராங்க. வந்து இவனுக்கு சகரியான்னு பேர் போடணும். ஏன்? இவனுடைய அப்பாவுடைய பேர் என்ன? சகரியா. அதனால் இவனுக்கு சகரியான்னு பேர் போடணும் அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்களாம் சொல்கிறாங்க. அப்போ எலிசபெத் சொல்லுகிறா, இல்லை 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 இல்லை, இவனுக்கு சகரியான்னு பேர் போடக்கூடாது, இவனுக்கு யோவான் என்று பேரிடணும். சகரியாவிடத்துல தான் தேவதூதன் சொன்னால் உனக்கு யோவான் என்று பேர் போடணும்னு. அப்போவே வாயை என்ன செய்தாச்சு? பூட்டியாச்சு. ஆனால் எலிசபெத் சொல்லுகிறா, என் பிள்ளைக்கு யோவான் என்று தான் பேரிடணும் அப்படின்னு சொல்லுறாங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற உறவு உங்களுக்கு தெரியுதா? அப்படி. அப்போ உடனே சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே, அந்த காலத்தில் பெண்களுடைய வார்த்தைகளுக்கு அதிகம் மதிப்பு கொடுக்காத நாட்கள் அந்த நாட்கள்லாம். பெண்களுடைய வார்த்தைக்கு, பெண்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்போ தான் அந்த சூழ்நிலைலாம் அழகாக மாறி வருது. அப்போ அதனால் அவருடைய வார்த்தைக்கு ரொம்ப அவங்க செவி கொடுக்கல, கேட்கலை. அப்போ சகரியாட்ட போய் பேசுகிறாங்க, எப்படி இந்த பிள்ளைக்கு பெயர் போடணும் அப்படின்னு சைகைகளினால் கேட்டார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. சைகைகளினால் கேட்டார்கள். உடனே அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி, அந்த வசனம் இருந்துச்சுன்னா போடுங்க. அப்பொழுது அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி அதில் யோவான் என்று எழுதுகிறான். யோவான் என்று எழுதின உடனே சகரியாவின் வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. நம்ம நினைப்போம், பிள்ளை பிறந்த உடனே அவனுக்கு வாயின் கட்டுகள் என்ன செஞ்சிருக்கணும்? அவளுக்கு இல்லை. ஆண்டுடைய சித்தம் என்னன்னா, அவன் குமாரனை பெறுவது மாத்திரமல்ல, அவனுடைய பெயர் யோவானாய் இருக்க வேண்டும். 8ஆம் நாளில தான் இந்த பெயர் சூட்டும் விழாவை என்ன செய்யுது? நடக்குது. அப்போ 8 நாள் வரைக்கும், பிள்ளை பிறந்து 8 நாள் வரைக்கும் என்ன இல்லை? சகரியாவால் பேச முடியல. நம்ம இன்னைக்கு கூப்பிடுவோம், நம்ம நம்ம ஊரில் உள்ள மக்களே, மோனே அப்படின்லாம் நம்ம கூப்பிடுவோம். அப்படி கூட அவரால் கூப்பிட முடியாது. ஏன்னா வாய் பூட்ட. 8 நாளுக்கு அப்புறம் இந்த பெயர் சூட்டப்பட்ட பிறகுதான்
அந்த வாயின் கட்டுகள் என்ன செய்யப்பட்டது? அவிழ்க்கப்பட்டது. இதுதான் ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் வரும், நம்ம கேட்கறது கிடைக்கும். சரியா? இது ஒரு விதமான எக்ஸ்பிளனேஷன். இன்னொன்று என்னன்னா, ஆண்டுடைய சித்தத்தை மனதில் வைத்து நம்ம கேட்கணும். ஆண்டுடைய சித்தம் என்ன, என்னை குறித்து ஆண்டவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறார், அதன்படி நான் கேட்கும் பொழுது அதை நாம் 100% பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஆண்டவரிடத்துல ஒரு காரியம் கேட்கும்போது கூட நீங்க எப்படி கேட்கணும்னா, ஏசப்பா நான் உமக்கு விருப்பமானதை கேட்கணும், நீங்க என் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைக்கிறீரோ அதை நான் கேட்கணும். வாயில வந்ததெல்லாம் கேட்கக்கூடாது. அப்போ நமக்கு ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்றது? சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தங்க என்ன குறித்த ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று எப்படி தெரிந்து கொள்வது? ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஆண்டவருக்காக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எது உங்களை ஆண்டவருக்கு நேராய் நடத்துகிறதோ அது தேவனுடைய சித்தம். எந்த வேலை உங்களையும் ஆண்டவரையும் இன்னும் அதிகமாக இணைக்கிறதோ அந்த வேலை ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. எந்த தொழில் ஆண்டவரையும் உங்களையும் இன்னும் நெருங்க செய்கிறதோ அது தேவனுடைய சித்தத்தின்படி வருகிறதாக இருக்கிறது. இன்னும் ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கிறாரோ அதற்கு தேவையானது எல்லாவற்றையும் நீங்க கேட்கணும். அப்ப ஆண்டவர் கண்டிப்பா தருவார். ஹல்லேலூயா. இப்போ என்ன ஆண்டவர் ஊழியம் செய்ய வச்சிருக்கிறாருன்னா, நான் என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். எது ஆண்டவர்கிட்ட கேட்கணும்? ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு தேவையானதெல்லாம் எனக்கு தாங்க, எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லித்தாங்க, அதுக்குரிய ஞானத்தை எனக்கு தாங்க, அதுக்குள்ள கிருபை எனக்கு தாங்க, அதற்குரிய மனிதர்களை எனக்கு தாங்க. அப்படிதான் நான் ஜெபம் பண்ண வேண்டும். இதை தாண்டி நான் வேற ஏதாவது கேட்டேன்னா அது ஆண்டவருடைய சித்தத்தின்படி நான் கேட்கிறது அல்ல. அந்த டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்கிறது, ஆண்டவர் என்ன வச்சு என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ, எதை செய்ய விரும்புகிறாரோ அதற்கு தேவையானது எல்லாவற்றையும் நான் கேட்க வேண்டும் தான் வேத வசனம் சொல்லுகிறது. இயேசுவை சொல்லுகிறார் பாருங்க, மார்க் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில். மார்க் 3:5. மார்க் 3:5 இல்லை, தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் அவனே எனக்கு சகோதரியும் அவனே எனக்கு தாயுமாயிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒரு வசனத்தில். 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். சாரி, மார்க் 3:35. வாசிங்க எல்லாரும் சுத்தமாக. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாயிருக்கிறான் என்றார். நீங்களும் நானும் இயேசுவுக்கு சகோதரர்களை போல ஆக முடியும். வசனம் அப்படிதான் சொல்லுது. இயேசுவுக்கு சகோதரன் போல ஆக முடியும். எப்படின்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார். ஹல்லேலூயா. இப்போ இயேசு அதை எவ்வளோ விரும்புகிறார் பார்த்தீங்களா? நீங்களும் நானும் அவருடைய விருப்பத்தின்படி தான் வாழணும். நம்ம பாடினா மட்டும் போதாது, ஆண்டவரே என் சித்தம் அல்ல உங்க சித்தம் மட்டும்தான் அப்படி நம்ம பாடினா மட்டும் போதாது, அது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அப்ப நீங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் கேட்கணும், ஏசப்பா இது உங்க விருப்பம் தானா, உங்க சித்தம் தானா? ஒரு இடத்துக்கு போகும்போது ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஏசப்பா நான் இந்த இடத்துக்கு போறது உங்க விருப்பம் தானா, உங்க சித்தம் தானா? இன்னும் சொல்ல போனா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஆண்டவருடைய நடத்தல் என்ன செய்யலாம், கேட்கலாம். ஒரு பொருள் வாங்கினா கூட, ஏசப்பா உங்க விருப்பம் தானே நான் இந்த பொருளை வாங்குறது, கேட்கலாமே, தப்பு இல்லையே. அதில் ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு இல்லை. ஒரு கட்டம் வரைக்கும் பெற்றோர் நடத்துகிறாங்க ஒரு பிள்ளைய, அதுக்கப்புறம் அந்த பிள்ளை தன்னுடைய காலில் நிற்க வேண்டியது இருக்கிறது. அப்போ அந்த பிள்ளையை நடத்துறது யாரு? ஆண்டவர். அப்போ நம்ம கேட்கணும், ஏசப்பா நான் இந்த சின்ன காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதாலும் சரி, ஆண்டவர் உங்க விருப்பம் தானா, உங்க சித்தம் தானா, உங்க சித்தத்தின்படி என்ன நடத்துங்கப்பா. அப்படி நம்ம ஒவ்வொரு பகுதிகளும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நம்ம அவருடைய விருப்பத்தின்படி நடந்து அவருடைய விருப்பத்தின்படி செய்து
அவருடைய விருப்பத்தை நாம் கேட்கும் பொழுது 100% நம்ம அதில் பெற்றுக்கொள்வோம். லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்கா 12:47. லூக்கா 12:47. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாக இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். எப்படி? எஜமானுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்யாமல் இருந்தால் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். இது இயேசு சொன்ன வார்த்தை. இது நம்ம எப்படி உதாசீனமாக தள்ள முடியும்? யோசிச்சு பார்க்குறீங்களா? இயேசு இந்த பூமியில் வாழும்போது அவர் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தைகளில் இது ஒன்று. அவர் டைரெக்டாக சொன்ன வார்த்தைகள் உண்டு. இப்போ ஒருவன், இப்போ நமக்கு எஜமானன் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தேவன், ஏசப்பா நமக்கு எஜமானா இருக்கிறார். அப்போ அவருடைய சித்தம் இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிட்டுன்னா அதன்படி தயவு செஞ்சு செய்யுங்க. செய்யலைன்னா அவனுக்கு அநேக அடிகள் உண்டு, அடிகள் அடிக்கப்படுவான். அப்படிதான் வசனம் சொல்லுது. வசனம் ஒரு நாள் அது பொய் சொல்லுமா? சொல்லுங்க, பொய் சொல்லுமா? பொய் சொல்லாது. கண்டிப்பாக நம்மளே அதை லைஃப்பில் நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஈவன் நம்ம வீட்டில் இருக்கிற பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவங்க விருப்பத்தின்படி செய்யாமல் இருந்தாலே அநேக நேரங்களில் அடி வாங்குறோமா இல்லையா? அடி வாங்கி இருக்கிறோம். பெற்றோர்கிட்ட அடி வாங்குறது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் சில இடங்களில் அடி வாங்குவோம். அதை சில பிள்ளைகள் அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு வீட்டில் சொல்ல மாட்டாங்க, நண்பர்கிட்ட சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க, இப்படிலாம் பண்ணாத, இப்படிலாம் செய்யாத, இப்படிலாம் போகாதுன்னு எங்கள் அம்மா அப்போவே சொன்னாங்க, எங்கள் அப்பா அப்பவே சொன்னாங்க. நான் அப்போவே கேட்கல. அப்படி கேட்காதனால தான் நான் இன்றைக்கி இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற பெரியவர்கள் கூட இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. 40-50 வயசுலாம் தாண்டினவங்க கூட சொல்லுவாங்க, என் அப்பா அன்னைக்கு சொன்னார், இப்படி பண்ணாத, இதை செய்யாத, இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடாதன்னு சொன்னார். ஆனாலும் நான் அதை கேட்காம செஞ்சேன், இன்னைக்கு இவ்வளோ அடி என் வாழ்க்கையில் வாங்கிட்டேன் அப்படின்னு. இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய விதமான பிஸ்னஸ் இருக்குது. நம்ம தொழில் பண்ணுறோம், நிறைய பர்ச்சேஸ் பண்ணி அதை அதிக விலைக்கு விற்கிறோம், அப்படி இப்படின்னு நிறைய தொழில் இருக்குது. இதில் ஒரு தொழில்னா நிறைய பேரை ஒரு ப்ராடக்ட் வாங்கும்படியாக ஊக்கப்படுத்துறதுக்கு, சரியா, அட்வர்டைஸ் பண்ணுறது மாதிரி ஒரு காரியங்கள். அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முதல்ல ஒரு 5000 ரூபாய் கட்டுங்க. 5000 ரூபாய் கட்டி இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்து இத்தனை பேருக்கு நீங்கள் இதை அறிமுகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 10,000 மட்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன செய்யும், கிரெடிட் ஆகும் அப்படின்னு. இது நீங்கள் 10,000 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 20,000 மட்டும் உங்களுக்கு திரும்ப வரும். இது 20,000 மட்டும் கட்டினீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கரெக்டாக சொல்லலை, இப்படி நிறைய இருக்குது. 1000 கொடுத்தீங்கன்னா 2000 கிடைக்கும், இப்படிலாம் நிறைய இருக்குது. இப்படி நீங்கள் இந்த மார்க்கெட்டிங்கில் இறங்குங்க, இந்த கமிஷன் பேஸ்டு மார்க்கெட்டிங்கில் இறங்குங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்போது என் நண்பன் ஒருத்தன் இப்படி பண்ணுறதுக்கு தயாரானான். அப்போ அவங்க அப்பா தான் அவனுக்கு காசு கொடுக்கணும். அப்போ அவன் அப்பாட்ட போய் கேட்கும்போது அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, அவங்க பெரிய பிஸ்னஸ் மேன் தான், பெரிய காரியங்களை செய்கிறோம். அப்போது அவர் மக்களிடையே இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. எப்போவுமே இப்படி வர்ற நம்ம காசு கொடுத்து திரும்ப கிடைக்கும்னு ஒரு காரியம் இருந்ததுன்னா அதை நம்ம செய்யவே கூடாது, அதில் கண்டிப்பாக நஷ்டம்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை சொல்லி பார்த்தாரு. இவன் கேட்கல. இதை ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணான், ஒரு பெரிய தொகை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக 1 மாதத்தில் அது அப்படியே என்ன செஞ்சிச்சு, திரும்ப வந்துச்சு. அப்படி என்ன டபுள் மடங்கா, இப்போ 10,000 போட்டிருந்தானா 20,000 மட்டும் அது திரும்ப வந்துச்சு. மறுபடியும் அதை போட்டான் பாருங்க, மொத்தமாக போச்சு. மறுபடியும் அந்த பெரிய அமௌண்ட்டை அந்த இன்வெஸ்ட் பண்ணால் மொத்தமாக போச்சு. பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு வீட்டில். ரொம்ப வருத்தப்பட்டு அப்போ தான் எங்ககிட்ட சொல்லுவான், எப்படின்னா எங்கள் அப்பா அன்னைக்கே சொன்னார், இப்படிப்பட்ட காரியங்கள் நீ ஈடுபடாத, இப்படிப்பட்ட பிஸ்னஸ்லாம் நீ தலை போடாத, இதெல்லாம் ஏமாத்து வேலையாக இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொன்னார். நான் தான் கேட்கல, கேட்காததுனால நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான்.
இதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அன்னைக்கே அப்பா சொன்னார், அன்னைக்கே அம்மா சொன்னாங்க, ஆனால் நான் கேட்கல, இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன். இன்னும் பல காரியங்களில், இன்னும் பண விஷயங்களில் மட்டும் இல்லை, ஃபேமிலி விஷயங்களில், குடும்பத்தில், படிப்புகளில், வேலை பார்க்குற காரியங்களில், நண்பர்கள் கூட சேர்றதுல, இன்னும் பல விதமான காரியங்களை இப்படி மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, அவதிப்படுகிறார்கள். அப்புறம் லேட்டரான ரியலைஸ் பண்ணுறாங்க, நிறைய நாள் கழித்து, நிறைய வருஷங்கள் கழித்து, நிறைய ஏமாற்றங்களை சந்தித்த பிறகு, நிறைய நஷ்டங்களை சந்தித்த பிறகு ரியலைஸ் பண்ணுறோம், ஐயோ அன்னைக்கு நான் அப்பா சொன்னதை கேட்டிருக்கணும், அன்னைக்கு அம்மா சொன்னதை கேட்டிருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்திலேயே ஒரு பெற்றோருடைய வார்த்தையின்படி கேட்காத ஒரு பையனுக்கு, ஒரு மகளுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருமே, ஆனால் ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்யாதவனுக்கு அடி கிடைக்குமா கிடைக்காதா? நஷ்டம் வருமா வராதா? கஷ்டங்கள் வருமா வராதா? நிச்சயமாக வரும். அதான் இந்த வசனம் சொல்லுகிறது, எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும், எஜமானுக்கு என்ன சித்தம், அவர் என்ன விரும்புகிறார் என்பதை தெரிந்தும் அதன்படி செய்யாமல் இருக்கிறபடியினால் அநேக அடிகள் அவன் அடிக்கப்படுவான், அந்த ஊழியக்காரன். அதனால தான் நம்ம ஆண்டு சித்தத்தின்படி செய்யணும், ஆண்டு சித்தத்தின்படி நம்ம கேட்கணும் நம்ம வாழ்க்கையில். ஹல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 யோவான் 2:17. யோவான் 2:17, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பாருங்க, தேவனுடைய சித்தத்திற்கு ஆப்போசிட்டா உலகத்தின் இச்சை வருது. கவனிக்கிறீங்களா? தேவனுடைய சித்தத்திற்கு ஆப்போசிட் என்ன வருது? இச்சை வருது. ஆண்டுடைய சித்தத்தை விட்டு நம்மளை டைவர்ட் பண்றதே உலகத்தின் இச்சை தான். அது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? ஆண்டுடைய சித்தத்தை விட்டு நம்ம வழி விலகி போகிறோம் என்று சொன்னாலே அது என்னது தான்? உலகத்தின் இச்சை. இப்போ பாருங்க, ஆண்டவர் ஒரு பொருளை வாங்கும்படியே நமக்கு சித்தம். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு சின்ன பொருள் வாங்கும்படியே ஆண்டவர் சித்தம் வச்சிருக்கிறார். ஆனால் அது ஒரு நல்ல பொருள். ஆனால் நமக்கு கண்ணுக்கு அழகாக தெரிஞ்ச இன்னொரு பொருளை நம்ம வாங்குறோன்னு வச்சுக்குவோம். இது சீக்கிரமாக நாசம் ஆகி போயிடுது. அப்போ ஆண்டவர் வச்சிருந்த பொருள் என்னன்னா, அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் நிறைய வருஷங்கள் நமக்கு அது என்ன செய்யும்? உபயோகமாக இருக்கும். ஆனால் நம்ம பார்வைக்கு நல்லா இருக்கிறத பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்ததுனால அது எப்படி இருக்குது? நமக்கு உடனே நாசாகி போயிடுது. ஏன்னா அந்த சோதனையே நம்ம சுய இச்சையின்படி தான். இப்படி நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் முன்னாடி வச்சு பாருங்க, ஒவ்வொரு காரியங்களையும் நினச்சி ஆண்டுடைய சித்தத்துக்கு எகெயின்ஸ்டாக வர்றதே நம்ம இச்சை தான். நம்ம பார்வையில் நம்ம விழுந்து போகிறோம். இது வாங்கினா நல்லா இருக்குமே, அது செய்தால் நல்லா இருக்குமே, இப்படி நல்லா இருக்குமே, இச்சையின்படி தான் நம்ம என்ன செய்கிறோம்? விழுந்து. அப்போ தேவ சித்தத்திற்கு விரோதமாக இருக்கிறதே என்ன? உலகத்தின் இச்சை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். வெள்ளிக்கிழமை கூட இதை நம்ம தியானித்தோம்னு நினைக்கிறேன். யாக்கோபு 1:13, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறதும் இல்லை. அப்ப எப்படி ஒருத்தன் சோதிக்கப்படுகிறான்? 14ஆம் வசனம், அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படும். அப்ப எப்படி ஒருத்தன் சோதிக்கப்படுகிறான்? எப்படி சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு இல்ல இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இங்க 1 யோவான்ல பார்க்கிறோம், உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவ சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப தேவ சித்தத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது என்னது? உலகத்தின் இச்சை. அப்ப எப்போ ஒரு மனுஷன் உலகத்தின் இச்சையை மேற்கொண்டு ஆண்டவருக்கு விருப்பம் என் வாழ்க்கையில நடந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவர்கள் என்னென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு? ஹல்லேலூயா. இப்போ உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையில் வாழும்போதும் தேவனுடைய விருப்பத்தின்படி நம்ம நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? அப்போ இன்னைக்கு நீங்கள் தேவ சித்தத்தின்படி கேட்க முடியாதபடிக்கு தடையாக இருக்கிறதே இந்த உலகத்தின் மேல உள்ள மோகம்தான். இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு மற்றவங்கள போல நம்ம யோசிக்கக்கூடாது, மற்றவங்கள போல நம்ம நினைக்கக்கூடாது. அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, அதெல்லாம் சீக்கிரம் அழிஞ்சு போயிடும்.
ஆனால் தேவ சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பான். உங்களுக்கு தற்காலிகமாக நிற்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வேணுமா, இல்லை நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வேணுமா? தற்காலிகமான ஆசீர்வாதம் வேணுமா, இல்லை நிரந்தரமான ஆசீர்வாதம் வேணுமா? அப்போ சுய இச்சையின்படி நடக்கிறவன் தற்காலிகமாக ஒருவேளை நிலை நிற்கலாம், ஆனால் லேட்டரான் விழுந்து போவான். ஆனால் தேவ சித்தத்தின்படி செய்கிறவன், அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. 2 பேர் வீடு கட்டினாங்க. ஒருத்தன் எங்க கட்டினா? மணலில் கட்டினான். இன்னொருத்தன் கற்பாறையில் கட்டினான். வசனம் சொல்லுது, தேவ வசனத்தை கேட்டு வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. அப்படின்னு என்ன? அவருடைய சித்தத்தின்படி செய்யாதவன் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் கேட்டான், அதுக்கு கீழ்ப்படிந்தான், அதை ஏற்றுக்கொண்டவனாய் இருந்து வாழுகிறான், அவன் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. மழை வந்துச்சு, காற்றடிச்சிச்சு, பெருவெள்ளம் வந்துச்சு, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு உடைஞ்சு போயிடுச்சு. ஆனால் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலை நின்றது. இதுதான் கர்த்தரோடு உள்ள வாழ்க்கை. நம்ம சுய இச்சையின்படி நம்ம நடந்தோம்னு சொன்னால் அது தற்காலிக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், தற்காலிக ஒரு ஸ்டெபிலிட்டி, அது தற்காலிகமாக தான் நிற்கும். ஆனால் பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது அது உடைந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டு வாழுகிற எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் உடைந்து போகாது, அது நிலைத்து நிற்கும். அதுதான் வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. ஹல்லேலூயா. அதனால் நம்ம வாழ்க்கையில் உயர்வுகள், நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு நிரந்தரமாக இருக்கணும், அதான் முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயர்வதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஒரேடியாக ஸ்விங்குன்னு என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் போதும், ஆனால் நிலையான இருக்கணும். ஒரேடியாக மேலே வந்துட்டு ஒரேடியாக கீழே போகிறத விட கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் அழகாக வர்றது, ரொம்ப ஸ்டெடியாக வர்றது ரொம்ப முக்கியம். முயல் ஆமை கதை தெரியுமா உங்களுக்கு? முயலுக்கும் ஆமைக்கும் ஒரு ரேஸ் வச்சாங்களாம். தப்பாக சொன்னால் மன்னிச்சிருங்க, எனக்கு சின்ன வயசில் கேட்டது மறந்து போச்சு. அப்போ முயலுக்கு ஆமைங்க ரேஸ் வைக்கும்போது முயல் ரொம்ப வேகமாக ஓடும். முயல் ஓடுறத பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. நாங்களாம் முன்னாடி முயல் வளர்த்துருக்கோம். கொடன்னு அது நாங்கள் வளர்த்து முயல்லாம் அது ஃபிட்டாகவே இருக்காது, ரொம்ப தொலைதொலைன்னு நல்ல குண்டு பூசணிக்காய் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஓடுற ஓட்டம் நல்ல பயங்கரமாக ஓடும். ஆமை ஓடுறது பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? நானும் ரொம்ப பார்த்ததில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப மெதுவாக போகும்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த 2 ஆமைக்கும் முயலுக்கும் ரேஸ் வைக்கும்போது முயல் நினச்சிச்சான், ஆமை என்னைக்கு வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்லி யோசித்து அது போய் தூங்கிடுச்சான். ஆனால் தூங்கி எழும்பும்போது ஆமை ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வந்துருச்சு. அப்போது நம்ம வேகமாக போயிடலாம், ஒரு தெனாவட்டில் இருந்தாலும் ஒரு நாளும் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, முன்னேற முடியாது. ஆனால் பொறுமையாக வந்தாலும் ஆண்டவர் வச்சிருக்கிற ஓட்டத்தில் அப்படியே ஓடிட்டுருக்கணும். ஆண்டுடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுட்டே இருக்கணும். சுய இச்சைக்கு இடமே கொடுக்கக்கூடாது, எதுலேயுமே இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்துக்கும், அதான் நீதிமொழிகளில் பார்க்குறோம், நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், சாஞ்சிராத, சுய புத்தியில் சாஞ்சிராத. அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? உலகத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சுய புத்தியிலே சாஞ்சிராத, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும், வித் ஆல் யுவர் ஹார்ட், நீ ஆண்டவருக்கு மேலே நம்பிக்கையாக இருந்து இருப்பேன்னா கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க செய்வார். எனக்கு எதை விரும்புறீங்க நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில்? அதான் வேதவசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய சித்தத்தின்படி கேளு, அவருடைய சித்தத்தை கேளு. அப்போ ஆண்டவர் 100% உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை தருவார். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இப்போ நம்ம வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் இன்னும் 4 சம்பவம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னா 2 நாளாகமும் 1 6-12, 2 ராஜாக்கள் 5 1-14, நியாயாதிபதிகள் 16 4-30, லூக்கா 15 11-24. இந்த சம்பவங்கள் எல்லாம் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, ரைட்டாக வாசிங்க. அப்போ இந்த செய்திக்கு ரிலேட்டடாக எல்லாமே இருக்கும். சரியா? வேணா எழுதி எடுத்துக்கோங்க. 2 நாளாகமும் 1 6-12, 2 ராஜாக்கள் 5 1-14, நியாயாதிபதிகள் 16 4-30, லூக்கா 15 11-24.
அப்போ இந்த சாலமோனுடைய காரியத்தை பற்றி சொல்லுகிறேன். சாலமோன், ஆண்டவர் வந்து சாலமோனை ராஜாவாக மாற்றுறார். மாற்றும் பொழுது ஆண்டவர் வந்து அவனிடத்துல கேட்கிறார். அதை மட்டும் வாசிச்சிருவோமா? டைம் ஆயிடுச்சு, எடுங்க எல்லாரும், 2 நாள் ஆகும். ஒன்றாம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து. அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். அதாவது கர்த்தரை துதித்து ஆராதித்தான். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். எப்படி தூங்குனா சாலமோன்? எப்படி தூங்குனா? என்ன செஞ்சுட்டு தூங்குனா? நான் ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன், நீங்க சொல்லுங்க, என்ன பதில் சொல்லுங்க. எப்படி சாலமோன் என்ன செய்து விட்டு தூங்கினான்? அதான் 6ஆம் வசனத்துல வாசம். சத்தமா சொல்லுங்க, என்ன செய்துட்டு தூங்கினான்? சொல்லுங்க, என்ன இது பதில் சொல்லாம இருந்தா எப்படி? 6ஆம் வசனத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்தான். செய்துட்டு அன்னைக்கு தூங்குறான். கவனிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு விருப்பமான காரியத்தை செய்துவிட்டு தூங்குகிறான். ஆண்டவருக்கு பலிகளை செலுத்திவிட்டு தூங்குகிறான். ஆண்டவரை ஆராதனை செய்துவிட்டு தூங்குகிறான். இன்னும் சொல்ல போனா நல்ல ஜெபம் பண்ணிட்டு தூங்குகிறான். நம்ம இப்போ உள்ள காலத்தில் அப்படி தான், நல்ல ப்ரேயர் பண்ணிட்டு ஆண்டவரோட ஐக்கியம் பெற்றுட்டு தூங்குகிறான். இப்போ தூங்கும்போது யார் தரிசனமாகிறா? அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகிறான். அப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு தரிசனம் எப்படி வருது? அப்படியே மாடியிலேருந்து கீழே விழுற மாதிரி. நைட்டு இப்படி எழும்புனா இப்போதான் மாடியிலேருந்து கீழே குதிச்சேன் அப்படின்வாங்க சிலர். சிலர் தூக்கத்தில் கத்து அம்மா அப்பான்னு சொல்லி கத்துறது. எங்கன்னு பார்த்தா எங்கேயோ விழுந்துட்டு இருக்கிற மாதிரி சொப்பனம். நிறைய பேருக்கு பேய் வந்து பயமுறுத்துது. ஏதோ ஒன்று ஆடுறப்போ ஏதோ பயங்கரமான முகத்தை பார்த்தேன். சாலமோனை போல ஆராய்ச்சிட்டு ஜோம் பண்ணிட்டு தூங்குனா தேவன் தரிசனமாவார். கண்ட சீரியலையும் பார்த்துட்டு தூங்குனா எதுதான் தரிசனமாகும்? கரெக்டா? அதான் நான் ஆல்ரெடி வெள்ளிக்கிழமை தானே சொன்னேன்னா, நம்ம தூங்கும்போது எப்படி தூங்கணும்? என்னைக்கு சொன்னேன்? வெள்ளிக்கிழமை தானே. தூங்கும்போது எப்படி தூங்கணும்? நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஐக்கியப்பட்டு பிசாசுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவருக்கு இடம் கொடுத்து தூங்கணும். அப்படி தூங்கலன்னா நைட்ல இருந்து காலையில் வரைக்கும் யார் உட்கார்ந்து விளையாடுவா நம்ம வாழ்க்கையில்? சத்தம் கேட்கல எனக்கு. முடிச்சிடலாம், பயப்படாதீங்க, சீக்கிரம் முடிச்சு. நீங்கள் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கனால தான் நானும் ஒரு 5 நிமிஷம் எடுக்கிறேன், இல்லைன்னா நான் முடிச்சிருப்பேன். அப்போ நைட்டு நீங்கள் வீட்டில் சண்டையும் போட்டு வீட்டில் பிரச்சனையும் பண்ணிட்டு உள்ள சோக கதைகளெல்லாம் கேட்டுட்டு சோகமான சீரியலெல்லாம் பார்த்துட்டு அந்த தொடரும்லே நீங்கள் போய் தொடர்ந்தீங்கன்னா தூங்குனீங்கன்னா என்ன ஆகும்? காலையில் எழும்புறது வரைக்கும் யார் விளையாடிட்டு இருப்பான் உங்கள் வாழ்க்கையில்? பிசாசு விளையாடிட்டு இருப்பான், சாத்தான் விளையாடு. அதான் வசனம் சொல்லி, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும். இருளில் நிறைய கொள்ளை நடமாடுது, அதனால வசனம் சொல்லுது இருளில் நடமாடும் கொள்ளை நோய் இதெல்லாம். அப்போ இப்போ நீங்கள் தூங்கும்போது வீட்டில் எல்லாத்தையும் சண்டை, அம்மாட சண்டை, அப்பாட சண்டை, புருஷனோட சண்டை, மனைவி வீட்டு சண்டை, எல்லாத்தையும் சண்டை போட்டு உள்ள ஃபோனை ஃபுல்லாக உட்காந்து நோண்டிட்டு கண்டதையும் இதையும் பார்த்துட்டு அப்படியே தூங்குனீங்கன்னா நீங்கள் யாருக்க மடியில் தூங்குறீங்க? யாருக்க? அவன் மடியில் வச்சு தலையை தடவி விட்டே இருப்பான். மக்களே தூங்கு, நல்லா தூங்கு. நைட்டு இன்னும் மாடியிலேருந்து கீழே தள்ளி விடும். அப்போ நடுராத்திரி கத்தல், ஐயோ அம்மா அங்கே விழுந்துட்டேன் இங்கே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூங்கினாலும் ஒரு நாளும் ஆண்டவர் தரிசனம் தரமாட்டார், ஒரு நாள் சொப்பனத்தையும் தரமாட்டார். அப்படி படுத்து தூங்கிட்டு கெட்ட சொப்பனங்களையும் பார்த்துட்டு ஊழியக்காரர்கிட்ட வர்றது, ஊழியக்காரரை இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன், இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு. நமக்கு இவங்க எப்படி தூங்கினாங்கன்னே நமக்கு தெரியாது, என்ன பதில் சொல்ல முடியும்? புரியுதுங்களா? எப்படி தூங்கணும்? தேவனுக்கு பலிகளை செலுத்தி தேவனை ஆராதித்து
ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு தூங்கணும். அப்போ தான் பிசாசு நம்மளை தொட மாட்டான். சரியா? காலையில் வரைக்கும் டைம் இருக்குது. இந்த டைம் ஃபுல்லாக நம்ம இருக்கணும்னா ஆண்டருடைய பிரசன்னத்தோடு நம்ம தூங்கணும். அப்போ தான் சாத்தான் நம்மளை தொட முடியாது, நம்முடைய இருதயத்தை தொட முடியாது, நம்முடைய சிந்தனைகளை தொட முடியாது. அழுக்கான இருதயத்தோடு நம்ம அன்னைக்கு வீட்டில் நான் சண்டை போட்டு ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஆண்டுடைய பிரச்சனை இல்லாமல் தூங்குனீங்கன்னா காலையில் வரைக்கும் பிசாசு விளையாடிடும் வாழ்க்கையில். அடுத்த நாள் காலையில் எழும்பும்போதே எரிச்சலோடு எழும்புறது, தலைவலியோடு எழும்புறது, வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கும்போதே காலையில் எழும்பின உடனே எரிஞ்சு விழுறது. என்னென்னா நைட்டு வேற ஒருத்தன் வேலை பார்த்துருக்கான் இருதயத்தில். ஹலோ, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிருக்க வேண்டியதுன்னா இல்லை, நமக்கு தேவையானதான். சரியா? அப்போ இன்னைக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி சாலமோனை போல நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு நல்லா பாட்டு பாடி நல்லா ஆராதிச்சு சந்தோஷத்தோடு தூங்கணும். அப்போ தேவன் தரிசனமாவார். யார் தரிசனமாவா? தேவன் தரிசனமாவார். அன்று ராத்திரி தேவன் சாலமோனுக்கு தரிசனமாக, நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள், நீ விரும்புகிறத நீ என்னிடத்துல கேள் அப்படின்னு சொல்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகி தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகி கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகி தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தின் ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கவன் யார் என்றான். சாலமோன்கிட்ட கேட்கிறாரு, நீ விரும்புறத கேள். என்ன கேட்கிறாரு? வாட் யூ டிசைர். நீ என்ன கேட்கிறியோ, என்ன விரும்புறியோ, உன்னுடைய இருதயத்தின் தாகம் என்ன, இருதயத்தின் வாஞ்சை என்ன, அதை நீ கேளு, நான் உனக்கு அதை தருகிறேன்னு சொல்லுகிறார். அப்படிதானே? அப்ப இவனுடைய விருப்பம் எதுவா இருக்குது? சாலமோனுடைய விருப்பம் என்ன? ஆண்டவரே, நீர் என்ன நிறுத்தின நோக்கத்தை நிறைவேற்றும்படியா எனக்கு ஞானத்தை தாங்க. நீர் கொடுத்த வேலையை செய்யும்படியா எனக்கு ஞானத்தை தாங்க. நீர் கொடுத்த ஊழியத்தை செய்யும்படியான ஞானத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சாலமோனை எதற்காக அபிஷேகம் பண்ணினாரோ, எதற்காக தெரிந்தெடுத்தாரோ அதை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரத்தில் கேட்கிறான். அதுதான் சாலமோனுடைய விருப்பமா இருந்தது. அவனுடைய சுயம் அவனுக்கு விருப்பமா இல்லை, அவனுடைய தனிப்பட்ட தேவைகள் அவனுக்கு விருப்பமா இல்லை. அந்த நேரத்தில் தேவனுடைய விருப்பம் தான் அவனுடைய விருப்பமா இருந்தது. இப்ப ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடினாலும், எந்த விருப்பம்? ஆண்டவருடைய விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடினாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும், நீ ஐஸ்வரத்தையும் அந்தஸ்தையும் உன் எதிராளிக்க ஜீவனையும் நீடித்த ஆயுஸ் நாட்களையும் கேட்காம நான் உன்னை நிறுத்தின நோக்கத்தை நிறைவேற்றும்படியான காரியங்களை நீ கேட்டபடினால் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின்னிருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்ப எப்படி கேட்கணும்? ஆண்டவரிடத்துல தேவையில்லாததில் ஆண்டவரிடத்துல கேட்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கிறது அவர் உங்களை எதுக்காக அழைத்திருக்கிறாரோ, இன்னும் சொல்ற நம்ம எதுக்காக தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அதற்கு தேவையானது எல்லாத்தையும் ஆண்டவரிடத்துல கேட்கணும். கேட்கும் பொழுது கேட்டதும் கிடைக்கும், கேட்காததையும் கர்த்தர் கொடுப்பார். சாலமோனுக்கு கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார், கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். சாலமோன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார், தீர்க்க ஆயுசையும் கொடுத்தார். இன்றைக்கு இதே தேவன் இன்றைக்கும் சற்றும் வல்லமை குறையாதவராக நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டுடைய சித்தத்தின்படி வாழுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அவருடைய விருப்பம் உங்களுடைய விருப்பமாய் மாறட்டும். அவருடைய சித்தம் உங்களுடைய விருப்பமாய் மாறும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் இப்படி இருக்கிறவங்க எழுமி நிற்போம்.